நடிகர்கள் அரசியலுக்கு வரப்போகிறோம் என்று தொலைக்காட்சியில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். யார் வேண்டுமென்றாலும் அரசியலுக்கு வரலாம், அது அவர்களுடைய கருத்து. ஆனால் அரசியலுக்கு வந்த பிறகு நான் என்ன செய்ய போகிறேன் என்பதை சொல்ல வேண்டும். வருவதற்கு முன்பு நீங்கள் என்ன செய்தீர்கள், திரைப்படத்தின் மூலமாக இந்த நாட்டு மக்களுக்கு என்ன நல்ல செய்தியை சொன்னீர்கள் என்பதை சொல்ல வேண்டும். ஆக இதைதான் கேட்கிறோம். எதை கேட்டாலும் ஆண்டவன் சொல்கிறான் என்று சொன்னால் இங்கே இருக்கின்ற கபாலீஸ்வரை போய் நாம் கேட்க முடியுமா? ஆண்டவன் சொல்கிறான், ஆண்டவன் சொல்கிறான், எங்கே இருக்கிறான் ஆண்டவன் தெரியவில்லையே. கேட்டால் ஆண்டவன் இமயமலையில் இருக்கிறான் என்று சொன்னால் நாம் எல்லோரும் இமயமலைக்கு செல்ல முடியுமா? நினைத்து பார்க்க வேண்டாமா? ஆக யார் வேண்டுமென்றாலும் அரசியலுக்கு வரலாம். ஆனால் நடிகர்கள் நாடாண்டு இருக்கிறார்கள். சினிமா துறையை சார்ந்தவர் கலைஞர், திரைக்கதை வசனம் எழுதியவர். எம்ஜிஆர் ஒரு நடிகர், ஜெயலலிதா ஒரு நடிகை. இவர்கள் நாட்டை ஆண்ட பொழுது இந்த நாடு நாசமாக்கப்பட்டது. ஆக இன்றைக்கு நடிகர்கள் வருகிறாங்க, சினிமாவில் சான்ஸ் முடிஞ்சு எல்லாம் வேலை முடிஞ்சு தலையில் மயிர் கூட இல்லாமல் ஒன்றும் இல்லைன்னு அங்கே போனி ஆகாது இன்னும் இங்கே நாங்கள் வரோம் ஆண்டவன் சொல்லிட்டாரு வரேன்னு சொன்னான். யார் வேணாலும் வரலாம். நீங்கள் செய்தது என்ன? இன்னைக்கு இந்த நாட்டை சீரழித்தது என்ன? சினிமா துறை, சின்னத்திரை. இன்னைக்கு சின்னத்திரை தொலைக்காட்சியில் என்ன நடக்குது? ஆக சினிமாவின் மூலமாக இப்போ இந்த மேடையில் பேசுகிறோம், இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும், இதை பக்கத்தில் இருந்து வீட்டில் கேட்குறவங்களுக்கு தெரியும். ஆனால் சினிமாவின் மூலமாக ஒரு கருத்தை சொன்னால் ஒரே நேரத்தில் லட்சக்கணக்கான மக்களை சென்றடைகிறது. அந்த நல்ல கருத்து சொன்னால் நல்லபடியாக போய் சேரும். நீ தப்பான கருத்தை சொன்னால் அது தப்பாக தான் போகும். இன்னைக்கு இளைஞர்கள் பூரா சிகரெட்டு பிடிக்கிறானா, எங்கேருந்து போச்சு அந்த கருத்து? இளைஞர்கள் பூரா சாராயம் குடிக்கிறானா, எங்கேருந்து போச்சு அந்த கருத்து? வன்முறை இன்றைக்கு கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் வன்கொடுமை, இந்த கருதெல்லாம் எங்கேருந்து போச்சு? சினிமாவில் இருந்து தான் போச்சு. சினிமாவால் தான் இந்த நாடு நாசமாச்சு, சீரழிந்தது. சினிமாவில் நல்ல செய்தி சொன்னார்களா? இல்லை. அப்படிப்பட்ட இவர்கள் பணத்திற்காக எதை சொன்னாலும், அந்த தயாரிப்பாளர் டைரக்டர் எதை சொன்னாலும் நடிக்க தயாராக இருப்பவர்கள் நாளைக்கு ஆட்சிக்கு வந்தால் மட்டும் இந்த மக்களுக்கு எதையும் செய்ய மாட்டார்.